இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 407 கிராஸ் பண்ணிடுச்சு. 407ங்கிறது மிக மோசமான ஏர் பொல்யூஷன் லெவல். இந்த வருஷம் இந்த மாதத்தில் குறிப்பாக நிறைய வட மாநிலங்களில் ஏர் பொல்யூஷன் அதிகமாயிட்டதா நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அதிகமாயிட்டு இருக்க ஏர் பொல்யூஷன் மற்றும் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நம்ம இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரீஸ்க்குமான பிரச்சனை. அதுக்கான சொல்யூஷன் க்ரீன் எனர்ஜி. இந்த வீடியோவில் NTPC க்ரீன் எனர்ஜி IPO பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். 10,000 கோடி மதிப்பிலான IPO இந்த NTPC க்ரீன் எனர்ஜி IPO. இந்த வருஷம் வந்த ஹுண்டாய் மற்றும் ஸ்விக்கிக்கு அடுத்ததாக 3வது மிகப்பெரிய IPO NTPC க்ரீன் எனர்ஜி IPO. அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே லிஸ்ட் ஆகியிருக்க NTPC லிமிடெடுடைய சப்சிடரி தான் இந்த NTPC க்ரீன் எனர்ஜி. இந்த கம்பெனி சோலார் மற்றும் விண்ட் பவர் மூலமாக ரினியூவபிள் எனர்ஜி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிரசிடெண்ட் மற்றும் NTPC லிமிடெட். அப்போ இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இந்த IPO வாயிலாக 92.59 கோடி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவாக பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான IPO இது. இந்த மூலமாக கிடைக்கிற முதலீட்டில் 75% அமௌண்ட்டை அவங்களுடைய கடனை திரும்ப செலுத்துறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக 3,960 கோடி ரூபாய் நிதி திரட்டிட்டாங்க. நவம்பர் 19 அன்னைக்கு ஓப்பன் ஆன IPO நவம்பர் 22 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நவம்பர் 22 தான் கடைசி நாள் நீங்கள் இந்த IPOவை அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு ஷேருக்கு 102 ரூபாயிலிருந்து 108 ரூபான்னு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 2 ஷேர்னு நீங்கள் இந்த IPOவில் வாங்க முடியாது. லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு 138 ஷேர். எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 5 ரூபாய் ஒரு ஷேருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நீங்கள் மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,904 ரூபாய் தேவைப்படும். அதிகபட்சம் 13 லாட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 13 லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 1,93,752 ரூபாய் தேவைப்படும். நீங்கள் ஒரு வேளை NTPC லிமிட்டெடில் ஏற்கனவே ஷேர் வச்சுருந்துருக்கீங்க. கடந்த நவம்பர் 13 அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு NTPC லிமிடெட் ஷேராவது இருந்திருந்தால் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டா படி நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அதிகபட்சம் 4 லட்சமாக வச்சுருக்காங்க. அதாவது ரீட்டைல் கேட்டகரியில் மேக்ஸிமம் லிமிட் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது. அதுவே நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 4 லட்ச ரூபாய் மதிப்பிலான அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்க முடியும். ரீட்டைல் ட்ரேடர் 14,904 ரூபாய் மதிப்பிலான ஒரே ஒரு லாட் அப்ளை பண்ணுறதா அசியூம் பண்ணிப்போம். அவர் நவம்பர் 19 நவம்பர் 22 அவர் அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த 14,904 ரூபாய் பார்த்திங்கன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அந்த பணத்தை அவர் அப்ளிகேஷன் போட்டு மேண்டேட் ரிக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பணம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அவரும் செலவு பண்ண முடியாது, கம்பெனியும் வித்ட்ராவல் பண்ணிக்காது. ஸோ அவர் போட்ட அப்ளிகேஷனுக்கான ரிசல்ட் அவர் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நவம்பர் 25 அன்னைக்கு தெரிய வரும். சப்போஸ் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகியிருக்க 14,904 ரூபாயை வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஷேர்ஸ் அவருடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க நவம்பர் 26 அன்னைக்கு. சப்போஸ் அவருக்கு கிடைக்கலன்னா அதே நாள் நவம்பர் 26 அன்னைக்கு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகியிருக்க பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். லிஸ்டிங் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 27 அன்றைக்கி லிஸ்ட் ஆகுது. பங்கு சந்தையில் ரிலீஸ் ஆகிறத தான் நம்ம லிஸ்டிங்னு சொல்கிறோம். JSW எனர்ஜி, டாடா பவர், அதானி க்ரீன் எனர்ஜி போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியாளராக வரப்போகிற NTPC க்ரீன் எனர்ஜியோட IPO நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களோட ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் நல்லா செக் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்கள். நவம்பர் 13 அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு NTPC ஷேராவது இருந்திருந்தால் இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க. என்னோட பர்சனல் வியூ படி இந்த IPOவை நான் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ண போகிறது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஒருவேளை எனக்கு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா February 23, 2025 அப்புறமா ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு வேளை டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடச்சி பை என்ட்ரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு IPOவாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டில் மற்ற ஆப்ஷன் டெக்னிக்கல்ஸ், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் மாதிரியான மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்லாம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? நம்ம ட்ரைனிங் சென்டரில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, டைரக்ட் கிளாஸும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.